அனைவருக்கும் வணக்கம். இது குட் ஈவினிங் கனடா. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சி மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய நாள் ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி மற்றும் ஒரு வியாழக்கிழமை இரவு பொழுது உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றோம். டொரண்டோவிலே தற்போதைய வெப்பநிலை 19 பாகை செல்சியஸாக உணரப்படுகிறது. நீண்ட ஒரு பல மாதங்களின் பின்னர் ஒரு நல்ல காலநிலை டொரண்டோவிலே உணரப்பட்டிருக்கிறது. ஆகவே நிச்சயமாக இன்றைய பொழுது சிறந்த பொழுதாக உங்கள் அனைவருக்கும் அமைந்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு இன்றைய நிகழ்ச்சியை ஆரம்பிக்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் பிராம்ப்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா குரூப் ஸ்தாபனத்தினர். சரி, இன்றைய நிகழ்ச்சியில் என்னென்ன செய்திகள் தகவல்கள் இடம்பெறப் போகின்றன பார்க்கலாம். டாப் ஆஃப் தி அவரில் இடம்பெறப் போவது கோவிட் தொற்றின் அதிகரிப்பு 3வது அலையிலே இப்பொழுது இருக்கின்றோம். ஆகவே பாதுகாப்பு தொடர்பான பணியிட ஆய்வுகள் நடைபெற வருகின்ற நாட்களில் இது தொடர்பான தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்காக ஒன்டாரியோ தொழிலமைச்சர் மொன்டே McNaughton இணைந்து கொண்டு தகவல்களை வழங்கியிருக்கின்றார். அதோடு கியூபெக்கில் மேலும் பல கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கின்றன. அங்கும் கோவிட் தொற்றுக்கள் 3வது அலையின் மத்தியிலே இருக்கின்றது. ஆகவே அந்த வகையில் இது தொடர்பான தகவல்களை முதல்வர் பிரான்சுவா லெகுவாட் பகிர்ந்து கொள்கின்றார். தடுப்பூசி எவ்வாறு விநியோகிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, இது தொடர்பான எண்ணிக்கை தொடர்பான விவரங்களை பகிர்ந்து கொள்வதற்காக மேஜர் ஜெனரல் டேனி ஃபோர்டின் இன்று ஒரு ஊடக சந்திப்பை மேற்கொண்டிருந்தார். ஆகவே அதிலே பல தகவல்கள் பகிரப்பட்டிருக்கின்றன. இவை தவிர இன்றைய கெனேடிய வலம் பகுதியிலே 2 வாரங்களுக்கு முன்பு எங்களோடு டயட்டிஷியன் தேவகி குலேந்திரன் அவர்கள் இணைந்து கொண்டு பேசியிருந்தார். ஆகவே ஆரோக்கியமான உணவுகளை உண்பதற்கு டயட்டிஷியன் அவர்களுடைய ஆலோசனை அவசியமா அல்லது நாங்களே அதை அமைத்துக் கொள்ளலாமா என்பது தொடர்பாக அவர் பேசியிருக்கின்றார். நாணய மாற்று விகிதம் கெனேடிய செய்திகளோடு 9:45 அளவில் துஷ்யந்தி குணரெட்டும் அவர்கள் இணைந்து கொள்ளவிருக்கின்றார். ஆகவே இவைதான் இன்றைய குட் ஈவினிங் கனடாவில் இடம்பெறுகின்ற முக்கியமான செய்திகள் தகவல்கள். இன்றைய விவரங்களை பார்ப்பதற்கு முன்பு கோவிட் தொற்று மீண்டும் ஒரு அதிகரித்த நிலையில் இருக்கின்றோம். 3வது அலை நாடளாவிய ரீதியில் பல இடங்களிலும் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே செல்கிறது. அந்த வகையில் கனடாவில் இன்று 8000 வரையிலான தொற்றுக்கள் பதிவாகி இருக்கின்றன. குறிப்பாக இதிலே முக்கியமாக ஒன்டாரியோவை பொறுத்தவரையில் அதிக தொற்றுக்கள் குறைந்து இப்பொழுது அதிக தொற்றுகள் கூடியிருக்கின்றன. குறிப்பாக ஒன்டாரியோவில் இன்று 3295 தொற்றுக்கள் பதிவாகி இருக்கின்றன. கியூபெக் எடுத்துக்கொண்டோமாக இருந்தால் 1609 தொற்றுகளும், அல்பர்டாவில் 1429, பிரிட்டிஷ் கொலம்பியாவில் 1293, சஸ்கெச்வானில் 205, மனிடோபாவில் 139, நியூ பிரான்ஸ்விக்கில் 7, நோவஸ்கோஷியாவில் 5, நியூஃபவுண்ட்லேண்ட் லாப்ரடோரில் 1 என இன்றைய தொற்றுகள் பதிவாகி இருக்கின்றன. ஆகவே இதிலே இந்த 4 இடங்களை எடுத்துக்கொண்டீர்களானால் ஒன்டாரியோ, கியூபெக், அல்பர்டா, பிரிட்டிஷ் கொலம்பியா அனைத்திலுமே 1000க்கும் அதிகமான தொற்றுகள். ஒன்டாரியோவிலே 3295 தொற்றுகள் பதிவாகி இருக்கின்றன. இன்றைய மரணங்கள் என்று பார்க்கின்ற பொழுது ஒன்டாரியோவில் மீண்டும் அதிகரித்த மரணத்தை காணக்கூடியதாக இருக்கிறது. ஒன்டாரியோவில் 19 மரணங்கள் நிகழ்ந்திருக்கின்றன கோவிட் தொற்று காரணமாக. கியூபெக்கிலே 9 மரணங்கள் நிகழ்ந்திருக்கின்றன. அல்பர்டாவில் 3, இனி இடங்களில் 1, 2 என்று இப்படி பதிவாகி இருக்கின்றன. ஆகவே இந்த 3வது தொற்றின் தாக்கம் என்பது மிகவும் அதிகமாக இருக்கிறது. அதோடு 2வது அலையிலும் பார்க்க இன்னும் மோசமானதாக மிகவும் கடுமையானதாக இருக்கும் வருகின்ற நாட்களில் என்று சொல்லப்பட்டதன் காரணமாக இப்பொழுது பல இடங்கள், குறிப்பாக ஒன்டாரியோ, கியூபெக் போன்ற இடங்களில் பல கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கின்றன. இதிலே முக்கியமாக நாங்கள் பார்க்க வேண்டிய விடயம், வீட்டில் இருக்கும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தாலும் கூட நாங்கள் வேலைக்கு செல்கின்றோம். ஆகவே வேலை தளங்களில் இந்த தொற்றுக்களின் அதிகரிப்பு என்பது நிறைவே காணக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக நாங்கள் கடந்த மாதம் எல்லாம் பார்த்திருந்தோம். கனடா போஸ்ட் 2 வாரங்களுக்கு முன்பு, அமேசான், இப்படி பல முக்கியமான இடங்களில், அதிக பணியாளர்களை கொண்ட இடங்களில் இந்த கோவிட் தொற்று அதிகமாக பதிவாகி இருந்தது. அந்த வகையில் தொழிலமைச்சர் மான்டே McNaughton இன்று ஒரு செய்தியாளர் சந்திப்பை வழங்கியிருந்தார். அதிலே அவர் குறிப்பிட்ட விடயம், வருகின்ற நாட்கள், அதாவது இந்த வார நாட்களில் இருந்து அதிகமான ஆய்வுகள் அல்லது சோதனைகள் இந்த பணியிடங்களில் மேற்கொள்ளப்பட இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. முன்னரெல்லாம் பார்த்தீர்களானால் உணவகங்கள், சிறிய இடங்களில் எப்படி இருக்கிறது, அவர்கள் கோவிட் கட்டுப்பாடு படி உத்தரவுகளின்படி நடக்கின்றார்களா,
பணியாளர்கள் உள்ளே வருகின்ற பொழுது மாஸ்க் அணிந்திருக்கின்றார்களா, அங்கே கைகளை கழுவுவதற்கு சானிடைசர் இப்படி எல்லாம் இருக்கின்றனவா, சமூக இடைவெளியை பின்பற்றுகின்றார்களா, இப்படி பல விடயங்கள் பார்ப்பதற்கு, சோதனை செய்வதற்கு, ஆய்வுகளை செய்வதற்கு அதிகாரிகளை நியமித்திருந்தார்கள். இப்பொழுது மீண்டும் இந்த வாரத்திலிருந்து குறிப்பாக இந்த பணியிடங்களுக்கு எந்த நேரத்திலும் அதிகாரிகள் வந்து சோதனைகளை மேற்கொள்வார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. காரணம், இப்பொழுது நீங்கள் வீட்டில் இருக்கும் உத்தரவு பிறப்பித்தாலும் கூட வேலைக்கு செல்லலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே வேலைக்கு செல்லும் இடங்களில் சரியான நடைமுறைகள் பின்பற்றப்பட வேண்டும் என்று அவர் தெரிவித்திருக்கின்றார். ஆகவே இது தொடர்பாக இன்று அவர் பகிர்ந்து கொண்ட விடயங்களை இன்றைய டாப் ஆஃப் தி ஹவரில் பார்க்கலாம். My priority is to keep workers safe all across Ontario. Our government is acting decisively and moving quickly to do just that. Yesterday, we hit another daily record with 370,000 vaccine appointments booked. And to date, over 2.8 million people have been vaccinated in Ontario. In the next 28 days, 40% of adults in Ontario will be vaccinated. This progress is keeping workers and their families safe. Many people can and are working from home. I applaud their patience and the patience of their employers in remaining home and reducing the spread of COVID-19. However, many workers, those on the front line, need to be on site to get their jobs done. First of all, thank you. Thank you to our grocery store clerks for bringing in the foods that feed all of our families. Thank you to our factory workers, like those at 3M, who are making the millions of masks that will keep all of us safe. And thank you to the pump attendant for operating the till at our local gas stations. You truly are Ontario's heroes. Second, our government is pulling out all the stops to keep you safe. Tomorrow, we are launching a series of workplace inspections, and we will have zero tolerance for those bad actors who flout COVID-19 safety requirements. Our inspectors will be focused on the hardest hit areas, starting with Peel and Halton regions, to inspect workplaces still open right now. Health and safety inspectors will visit food processors, factories, and warehouses. And they'll be checking up on the basics that should be commonplace by now, such as physical distancing, screening, and masking. At the same time, a multi-ministry team will be visiting big box stores and malls. Together, this means hundreds of workplaces and hotspots will be seeing us at their doors over the next few days. Let me be clear, if anyone violates COVID-19 safety requirements, we will take action. Individuals like managers and supervisors can be fined $750 on the spot, and corporations can be ticketed for even more. This no excuses approach isn't coming out of the blue. It follows months of education, outreach, and enforcement where required. We've conducted almost 20,000 inspections since January the 1st. We have helped businesses learn what they need. We provided detailed guidance for a wide swath of workplace sectors in multiple languages. And we've offered education on safety plans, screening methods, and how to figure out capacity limits. If businesses want to stay open, they must comply with the requirements we put in place for the safety of their workers, their families, and all of our communities. There are a few other sectors we're focusing on this month when it comes to workplace safety. We're further beefing up inspections on construction job sites to keep workers safe. And we're also continuing with our inspections of farms, especially those that employ temporary foreign workers. We're grateful for the work they do to keep us fed, and we need to make sure their conditions are safe. We're confident that these measures will help reduce the spread of this deadly virus and keep all of our workplaces safe for workers, for business owners, and for customers. I really can't stress enough, it is up to all of us
to do the right thing. I believe in the people of Ontario and know that if we give this our all, there is light at the end of the tunnel. We will get through these next 4 weeks and come out stronger in May. Thank you, and please stay safe, everyone. இது குட் ஈவினிங் கனடா. நேரம் டொரண்டோவிலே 9 மணி கடந்து 12 நிமிடம். இன்றைய நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் பிராம்ப்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா குரூப் ஸ்தாபனத்தினர். ஒன்டாரியோ தொழிலமைச்சர் மோன்டே மேக்நாட்டன் குறிப்பிட்டது போல பணியிட பாதுகாப்பு என்பது மிக மிக முக்கியமானது. ஆகவே பணியிட பாதுகாப்பு தொடர்பான பணியிட ஆய்வுகள் சோதனைகள் நடைபெற இருக்கின்றன. குறிப்பாக இந்த ஸ்ப்ரிங் இலை துளிர் காலத்திலே பல தோட்டங்கள் ஃபார்ம்ஸ் வழியே பயணப்பணியாளர்கள் பணிபுரிவார்கள். ஆகவே அவர்களில் இருந்து சிறிய வணிகம் வைத்திருப்பவர்கள் வரை மிக மிக அவதானமாக இருக்கும்படி குறிப்பிட்டிருக்கின்றார்களே. ஆகவே பணியாளர்களின் பாதுகாப்பு என்பது மிக மிக முக்கியமானது. ஆகவே கடந்த காலங்களில் நடந்தது போல் அல்லாமல் அனைவரது பாதுகாப்புக்காகவும் இந்த பாதுகாப்பு நடைமுறைகளை பின்பற்றுமாறு குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அதற்கு அதை மீறுபவர்களுக்கு எப்படியான அபராதம் விதிக்கப்படும் என்ற தொகையையும் அவர் குறிப்பிட்டிருந்தார். ஆகவே அதையும் நீங்கள் கவனித்திருப்பீர்கள் என்று நம்புகின்றோம். ஆகவே மிக மிக அவதானமாக இருக்கும்படி குறிப்பிட்டிருக்கின்றார். ஆகவே இன்னும் ஒரு சில மாதங்கள் மட்டுமே அனைவருக்குமான தடுப்பூசிகள் மற்றும் பாதுகாப்பு நடைமுறைகள் நாங்கள் அனைவருமே பங்கு பெற்றினால் சரியாக கடைபிடித்தால் இதிலிருந்து வெளிவர முடியும் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். குட் ஈவினிங் கனடாவில் அடுத்து கியூபெக் தொடர்பான ஒரு செய்தி. ஏற்கனவே பலருக்கு தெரியும், கியூபெக்கிலே இரவு நேர ஊரடங்கு இருக்கிறது. சற்று தளர்வுகள் கொண்டு வரப்பட்டன. இருந்தாலும் மீண்டும் தொற்றுக்கள் அதிகரித்த நிலையில் இப்பொழுது சில முக்கியமான செய்திகள் தகவல்கள் இன்று வெளியிடப்பட்டிருக்கின்றன. இரவு 8 மணி முதல் மான்ட்ரியல் மற்றும் லாவால் பகுதிகளில் 8 மணி முதல் இந்த ஊரடங்கு உத்தரவு அமல்படுத்தப்பட இருக்கிறது. இது தொடர்பான பல விவரங்களை மாகாண முதல்வர் பிரான்சுவா லெக்வாட் அவர்கள் வெளியிட்டிருந்தார். அதோடு இந்த நடைமுறைகள் 18ஆம் தேதி வரை, ஏப்ரல் மாதம் 18ஆம் தேதி வரை அமலில் இருக்கும் என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார். ஆகவே இது தொடர்பாக அவர் பகிர்ந்து கொண்ட செய்திகள் தகவல்களை இப்பொழுது பார்க்கலாம். We see that the third wave is getting stronger. Like many other places in the world, we have to bring back restrictions. I can tell you that I follow the data for each region very closely. Our challenge is to find a balance between mental and physical health. There's no magic recipe to succeed against the pandemic. We're having discussions with public health to find the best solution, but at the end of the day, I'm the one who make the decisions, and I take full responsibility. That being said, we continue to see significant increases of cases in 3 regions, Capitale-Nationale, Chaudière-Appalaches, and Outaouais. That's why I'm announcing that emergency measures in Quebec, Lévis, Beauce, and Gatineau will continue until April 18. In Montreal and Laval, the level of contagion is very high, and we expect it to accelerate even more. So as a precaution, I'm announcing that the curfew in Montreal and Laval will now be at 8 p.m. starting next Sunday. At the moment, we're keeping the schools open. We're also monitoring the region of Estrie very closely. If the increase continue there, we may have to turn the region in red zone. In Montérégie, Laurentides, and Lanaudière, the situation is stable, but we continue to follow the situation very closely. Meanwhile, we're continuing the vaccination. I would like to thank the teams leading this historic operation, and I ask you to get vaccinated as soon as it's your turn. The virus is present everywhere, and the variant is more contagious. I ask you to reduce your contacts as much as possible. I know it's difficult, but it's the only way to stop this third wave. Thank you.
கனடா பிராம்டனில் இருக்கும் பெரிய தமிழர் நிறுவனம் கொலம்பியா. வெட்டிங் இன்விடேஷன் முதல் அனைத்து பிரிண்டிங் தேவைகளுக்கும் கொலம்பியா பிரிண்டிங். நீங்கள் அனுப்பும் பணம் உலகின் எந்த நாடுகளுக்கும் நம்பிக்கையோடு கிடைத்திட கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர். திரைப்படங்கள், பாடல்கள், MP3 என அனைத்தும் உடனுக்குடன் பெற்றிட கொலம்பியா வீடியோ. சொன்னா இது ஒரு குட்டி மால் மாதிரி. இது குட் ஈவினிங் கனடா என்ற நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா குரூப் ஸ்தாபனத்தினர். டொரண்டோவில் நேரம் 9 மணி கடந்து 17 நிமிடம். கிபெக் மாகாண முதல்வர் பிரான்சுவா லெகாட் கூறிய செய்திகள், தகவல்களை பார்த்திருப்பீர்கள். ஆகவே வருகின்ற ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து மான்ட்ரியல் லவால் பகுதிகளில் ஊரடங்கு உத்தரவு 8 மணியிலிருந்தும் இந்த சில பகுதிகளில் மேலும் சில கட்டுப்பாடுகள் ஏப்ரல் மாதம் 18ஆம் தேதி வரையும் இருக்கும் என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார். அத்தோடு கிபெக் மாகாணத்தில் வெளிப்புற நடவடிக்கைகளின் போதும் வேலை தளங்களிலும் முகமூடி அணிவது கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது. கிபெக்கில் நேற்றைய தினத்தோடு 12,000க்கும் அதிகமான தொற்றின் திரிபுகள், அதாவது புதிய திரிபுகள் அறிவிக்கப்பட்டன என்பது குறிப்பிடத்தக்கது. சரி, இந்த கோவிட் 3வது அலையில் தொற்றுக்கள் அதிகரிப்பு ஒரு புறம் இருக்கின்ற பொழுது, இன்னொரு பக்கம் பார்த்தீர்களானால் இந்த தடுப்பூசி வழங்கல் மும்முரமாக பல இடங்களிலும் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. குறிப்பாக ஆரம்பத்திலே சற்று தாமதமாக பல முறைப்பாடுகள் விதிக்கப்பட்டிருந்தன. தடுப்பூசிகள் வருகையில் தாமதம் இருக்கிறது, சில தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்ள முடியாது, இப்படி பலவிதமான குழப்பங்களின் மத்தியில் தடுப்பூசி வழங்கல் ஆரம்பிக்கப்பட்டது. இப்பொழுது விரைவாக அதிகமான தடுப்பூசிகள், குறிப்பாக இந்த மொடர்னா, ஃபைசர் தடுப்பூசிகள் நிறையவே கிடைக்கப்பெற்றுக் கொண்டிருக்கின்றன அனைத்து இடங்களுக்கும். ஆகவே வேகமாகவே அனைவருக்கும் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் ஒன்டாரியோவை பொறுத்தவரையில் அதிகமான இடங்களில் இப்பொழுது தடுப்பூசிகள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. உங்களுடைய வயதுக்கு ஏற்றவாறு உங்களுடைய இடங்களில் உள்ள விவரங்களை அறிந்து கொண்டு நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளலாம். குறிப்பாக நாளை முதல் மார்ச் பிரேக் பின்போடப்பட்டிருந்தது. ஆகவே நாளையிலிருந்து அந்த மார்ச் பிரேக் இப்பொழுது ஏப்ரல் மாதத்திலே பாடசாலை மாணவர்களுக்கு வழங்கப்படுகிறது. ஆகவே பாடசாலைகள் மூடப்பட போகின்றன. அத்தோடு பாடசாலையில் பணியாற்றுகின்ற அனைவருக்குமான பணியாளர்களுக்குமான முன்னுரிமை வழங்கப்பட இருக்கிறது. ஆகவே அவர்களுக்கான தடுப்பூசிகள் வழங்கப்பட இருக்கின்றன. அந்த வகையில் கனடா முழுவதுமே அனைத்து இடங்களுக்கும் இந்த தடுப்பூசிகள் பகிர்ந்து வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. ஆகவே இது தொடர்பான விவரங்களை இன்று மேஜர் ஜெனரல் டேனி ஃபோர்டின் அவர்கள் கலந்து கொண்டு வழங்கியிருந்தார். ஆகவே அவர் கூறிய தகவல்கள் சில பகுதிகளை இப்பொழுது பார்க்கலாம். To date, we have distributed approximately 10.5 million doses of vaccine to provinces and territories. Over 2 million doses of vaccines have been distributed through Easter weekend and beginning of this week. We received the first shipment from Pfizer-BioNTech for the second quarter of the year this week, totaling a little over 1 million doses, and deliveries to provinces is now complete. As mentioned, we continue to expect that a steady flow of 1 million doses of Pfizer-BioNTech coming in country on a weekly basis through April and May 2021. Quantities will increase in June. Therefore, in the next 3 months, we expect to receive over 17 million doses of Pfizer-BioNTech alone. Deliveries of 590,000 Moderna doses were completed over the past weekend. Our next shipment of 855,000 doses of Moderna are expected to arrive early next week, with onward deliveries to provinces and territories to occur by the end of the week. The following shipment is expected to be around 1.2 million doses, with the delivery into the last week of April. Exact dates of delivery are yet to be confirmed. For AstraZeneca, 1.4 million doses from the facility in the United States were delivered last Saturday to provinces. The remaining doses are being delivered this week for a total of 1.5 million. The COVAX shipment of approximately 317,000 doses of AstraZeneca arrived this morning in Canada. Distribution across the country has started already this morning and is expected to be completed by tomorrow. This is the first shipment from the COVAX facility, and we expect to receive 1.9 million doses from COVAX in this quarter. I want to take a minute to go over supply chains. The distribution of COVID-19 vaccines into and across Canada is an unprecedented operation in scope and complexity. The first step in the process remains the confirmation of the quantity of doses that have been allocated by manufacturer to Canada,
and an anticipated release date, assuming the doses pass all quality control steps. From this initial notification to the confirmation of allocations with the provinces and territories, and the ordering process, all while ensuring adherence to cold chain requirements, it can take between a total of 7 and 10 days for the vaccine to arrive in Canada and to be distributed to provinces and territories. Delivery time to provinces and territories' designated vaccine distribution site may vary depending on the location. The further from the central hub and the more isolated or rural a region is, the longer the delivery time could be. Generally, however, we're able to deliver vaccines within 2 to 5 days of them arriving in Canada, and provinces then leverage their own distribution systems to further distribute to hundreds of sites across the nation. With over 10 million doses delivered by Easter weekend, we have exceeded our initial objective in the first quarter of this year. This is possible thanks to the hard work of all our colleagues at the federal and provincial and territorial governments, but also of all the healthcare professionals throughout the country. Our distribution tempo will keep on increasing, with around 15 million cumulative doses expected by the end of the month, encompassing Pfizer, BioNTech, Moderna, and AstraZeneca vaccines. நீங்கள் கோவிட்-19 பாதிக்கப்பட்டுள்ளீர்களா? உங்களுக்கு சமூக உதவி தேவைப்படுகிறதா? கேஃபெஸ் என்னும் சமூக நிறுவனம் உங்களுக்கு உதவி செய்ய முடியும். கேஃபெஸ் சமூக உதவி சேவைகளை வழங்கி வருகிறது. அத்துடன் அவர்கள் தமிழ், ஆங்கிலம், கண்டனீஸ், மண்டரின், ஹிந்தி, பஞ்சாபி மற்றும் உருது போன்ற மொழிகளில் சேவைகளை வழங்குகிறார்கள். உணவு பாதுகாப்பு, போக்குவரத்து, மளிகை பொருட்கள் கொள்வனவு, குழந்தை பராமரிப்பு, தன்னார்வ தனிமைப்படுத்தல் மையம், தங்குமிடம், வருமான உதவி ஆகியவற்றுக்கான சமூக வளங்கள் மற்றும் மெய்நிகர் வழியாக உள ரீதியான ஆதரவுக்கான ஆலோசனைகள் போன்ற சேவைகளை அவர்கள் வழங்குகிறார்கள். நீங்கள் அவர்களுடன் தொடர்பு கொள்ள அழைக்க வேண்டிய எண் 416-646-5108. அவர்கள் திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 9 மணி தொடக்கம் மாலை 5 மணி வரை சேவைகளை வழங்குகிறார்கள். இது குட் ஈவினிங் கனடா. டொரண்டோவில் நேரம் சரியாக இரவு 9 மணி கடந்து 24 நிமிடம். இன்றைய நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா குரூப் ஸ்தாபனத்தினர். டேனி ஃபோர்டின் அவர்கள், மேஜர் ஜெனரல் டேனி ஃபோர்டின் அவர்கள் கூறிய செய்திகள், தகவல்களை பார்த்திருப்பீர்கள். தடுப்பூசி தொடர்பாகவே அதிகமாகவே அனைத்து இடங்களுக்கும் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. ஆகவே உங்களுடைய வயதுக்கேற்றவாறு உங்களுடைய இடங்களில் இப்பொழுது எனக்கு தெரிந்து 45 வரை வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகவே 50, 55 ஆகவே உங்களுடைய இடங்களில் அதுக்கேற்றவாறு தடுப்பூசி முகாம்கள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. ஃபார்மசி இடங்களிலும் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. ஆகவே அதை அறிந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இதுவரை கனடாவில் இந்த தடுப்பூசி தொடர்பான அதை பெற்றுக்கொள்வதா இல்லையா, அதனால் பக்க விளைவுகள் வருகின்றனவா, இப்படியான பிரச்சனைகள் அதிகமாக இங்கே செய்திகள் வரவில்லை. அந்த அளவில் பாதுகாப்பானதாக என்றே சொல்லப்படுகிறது வைத்தியர்கள் மூலமாக. ஆகவே அதை கவனத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். குட் ஈவினிங் கனடாவில் அடுத்து கெனேடிய வலத்தில் ஒரு வாரத்துக்கு முன்பு டயட்டிஷியன் தேவகி குலேந்திரன் அவர்கள் கலந்து கொண்டு இந்த டயட் என்றால் என்ன, நான் டயட்டில் இருக்கிறேன் என்று பலர் சொல்லி நாங்கள் பார்த்துருக்கிறோம். அதை டயட் என்றால் என்ன, அதை எப்படி பின்பற்றுவது, அதை எப்படி ஆரம்பிப்பது, இப்படியான கேள்விகளுக்கு பதில் வழங்கி இருந்தார். இன்றைய நிகழ்ச்சியில் ஆரோக்கியமான உணவுகளை உண்பதற்கு இப்படியான டயட்டிஷியன் அவர்களுடைய ஆலோசனை அல்லது உதவி எங்களுக்கு தேவையா என்ற ஒரு கேள்வியை கேட்க வேண்டும் என்று இருந்தேன். அந்த வகையில் அவரை தொடர்பு கொண்டு இந்த ஆரோக்கியமான உணவுகளை நாங்களே உண்ணலாமா அல்லது உங்களை போன்றவர்கள் மூலமாக ஆலோசனை தேவையா, அளவு சாப்பாடுன்னு சொல்வார்கள், அளவாக இல்லாமட்டையுமே சாப்பிட வேண்டும் என்பது எவ்வளவு தூரம் முக்கியமானது, இப்படி சில கேள்விகளை அவரிடம் கேட்டிருந்தேன். ஆகவே தேவகி குலேந்திரன் அவர்கள் அது தொடர்பாக பல தகவல்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டிருந்தார். ஆகவே என்ன கூறியிருக்கின்றார் பார்க்கலாம். குட் ஈவினிங் கனடா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சி மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றோம்.
கடந்த வாரம் டயட் தொடர்பாக எங்களோடு பேசியிருந்தார் டயட்டிஷியன் தேவகி குலேந்திரன் அவர்கள். பலருக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகின்றோம். அவர் அன்றைய தினம் சொன்னது போல இந்த டயட் என்பது ஒரு தனிப்பட்ட விடயம் அல்ல, நாளாந்தம் எல்லோருமே பழகிக் கொள்ளுகின்ற செய்கின்ற ஒரு விடயமாக இருந்ததாக சொல்லியிருந்தோம். இன்று அதே தலைப்பில் வேறு சில விடயங்களை நாங்கள் தேவகி மூலமாக பெற்றுக்கொள்ளப் போகின்றோம். வணக்கம் தேவகி அவர்களே. வணக்கம் அண்ணா. மீண்டும் சந்திக்கின்றோம். இந்த முறை நான் கேட்கின்ற கேள்வி என்னவென்றால், இப்பொழுது நீங்கள் ஒரு டயட்டிஷியனாக இருக்கின்றீர்கள், அந்த துறையில் பணியாற்றி கொண்டிருக்கின்றீர்கள், அந்த துறையில் படித்து பணியாற்றி கொண்டிருக்கின்றீர்கள். இந்த டயட்னு சொல்லப்படுவதற்கு எங்களுக்கு எப்படி செய்கிறது, அல்லது எனக்கு என்ன செய்யறேன்னு தெரியல, அல்லது என்ன சாப்பிட்றேன்னு தெரியல, அப்படி என்று இருக்கைகளை ஒரு உங்களை மாதிரி டயட்டிஷியன் அவர்களுடைய ஆலோசனை அல்லது அவையின் உதவி எவ்வளவு தூரம் முக்கியம் என்று நினைக்கிறீங்க? ஐ திங்க் பொதுவாக ஆரோக்கியமாக சாப்பிட்ற பற்றி எல்லாருக்கும் ஒரு பேசிக் அபிப்பிராயம் இருக்குது, ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. அது ஓகே நினைக்கிறேன். ஆனால் நாங்கள் மாற்றங்கள் செய்ய வேணும். எங்களுக்கு சில ஹெல்த் கோல்ஸ் இருக்குது. டாக்டர் இப்போ சொல்லியிருக்கிற கொலஸ்ட்ரால் குறைக்க வேணும், சுகரை மேனேஜ் பண்ண வேணும் என்று சொல்லிக்க அவசியம் ஒரு ப்ரொஃபஷனல்கிட்ட போனால் தான் உங்களுக்கு சரியான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கேட்ட மாதிரி அவ சொல்லுவீனா. பொதுவாக இருக்கிற இன்ஃபர்மேஷன் கூகுளில் போய் படிக்கிறதெல்லாம் நாங்கள் எங்களை செய்து பார்த்தா சில வழியில் அட்வர்ஸான சைடு எஃபெக்ட்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதில் ஒவ்வொருத்தர் அவைய யோசனையை போடுவேன், நம்ம அது ஃபேக்டாக இருக்காது. மற்ற அவை யோசனையை போடிக்கே அது தாங்கள் ஓகே நான் இப்படி செய்து நான் வெயிட் லூஸ் பண்ணால் எனக்கு டயபிட்டிஸ் போயிட்டுதுண்டு அவ சொல்லுவீனம். அது உண்மையான கருத்தா இல்லையாண்டு நாங்கள் அசஸ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு வழி இல்லை. ஸோ அவசியம் நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல்கிட்ட தான் எப்படி வருத்தம் வரைக்கும் நாங்கள் டாக்டர்கிட்ட போகிறோமோ இல்லாட்டி அக்கௌண்ட்ஸ் ஏக்க ஒரு ப்ரொஃபஷனல்கிட்ட போகிறோமோ அந்த இதுக்கு போகிறது உண்மையில் நல்லது. அது நானாக இருக்கணுமெண்டு இல்லை. நீங்கள் ஹெல்த் கனடா மூலமாக, டயட்டிஷியன்ஸ் ஆஃப் கனடா மூலமாக நீங்கள் இருக்கிற இடத்துக்கு கிட்ட நீங்கள் எங்கேயும் ஒரு டயட்டிஷியனை ஃபைன் பண்ணலாம். நிறைய டயட்டிஷியன்ஸ் ஃபேமிலி ஹெல்த் டீம்ஸில், கம்யூனிட்டி சென்டர்ஸ்ல எல்லாம் நிறைய டயட்டிஷியன்ஸ் ஒர்க் பண்ணினேன். பட் இது டெலஹெல்த் ஆன்டேரியோக்குள்ளாலேயும் அவையை ஃப்ரீயாக நீங்கள் கூப்பிட்டு பேசலாம். அவை தொடர்ந்து சொல்ல மாட்டேனா, பட் உங்களுக்கு ஒரு குயிக் கொஸ்டின் இருந்ததுண்டா அவை ஃப்ரீயாக உங்களுக்கு அந்த அட்வைஸை கொடுப்பீனா. வெவ்வேறு லாங்குவேஜஸ்லேயும் அந்த சர்வீஸை ஆஃபர் பண்ணினேன். இப்ப நீங்க பணியாற்ற விடயங்கள் எப்படி வைத்தியசாலைகள் இல்ல இல்லாட்டி தனி பிரைவேட்டா மற்றவர்களும் ஆலோசனை கேட்கலாமா? எப்படியான துறையில நீங்க உங்களோட வேலை எப்படி இருக்கு? நான் ரெண்டும் செய்கிறேன். நான் ஒரு ஃபேமிலி ஹெல்த் டீம்லேயும் வேலை செய்கிறேன், மற்றது ப்ரைவேட்லேயும் பேஷண்ட்ஸ் பார்க்குறேன். ஏனெண்டா நான் தமிழ் உணவுகள், சவுத் ஏஷியன் ஃபுட்ஸை பற்றி அதிகமாக எனக்கு அதில் இருக்கிற இன்ட்ரெஸ்ட்டும் மற்ற இப்போ கொஞ்சம் நாலேஜ் சேர்ந்து கொண்டு வருது. ஆக்களோட ஒர்க் பண்ணி கொண்டு மற்ற எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட்டும் இருக்கிறபடியாக அதிகமாக கூட நான் டயபிட்டிஸ் பேஷண்ட்ஸோட தான் அதிகமாக வேலை செய்கிறேன். நான் ஐம் சர்டிஃபைட் டயபிட்டிஸ் எஜுகேட்டர். ஸோ அந்த டயபிட்டிஸை கண்ட்ரோல் பண்ணுறது இது ஒரு பெரிய லைஃப் ஸ்டைல் சேஞ்ச். அதுக்கு ஆக்கள் அவைக்கு தெரிஞ்ச விருப்பப்பட்ட உணவுகளை சாப்பிட்டா தான் அவையால் அதை லாங் டேர்முக்கு அதை மேனேஜ் பண்ணக்கூடியனால எனக்கு அதுக்காண்டி நிறைய ரெஃபரல்ஸ் அதுக்காண்டி வர்றது. ஈச் ரெஃபரல் வரைக்கும் நான் அதை கிளைண்ட்டோட பேசி அவைக்கும் நான் ஆஃபர் பண்ணுற சர்வீசஸ் அவைக்கு முதல் சேஃபாக இருக்குதா. சில பேருக்கு அங்கால ஸ்பெஷலிஸ்ட் வேணும், வேறு சோஷியல் ஒர்க்கர்ஸ் வேணும், கூட டீம் மெம்பர்ஸ் வேணுமெண்டா நாங்கள் வேறு ஒரு ப்ரோக்ராமுக்கு ரெஃபர் பண்ணுவேன். அப்படி இல்லாமல் நான் அவையோட சேர்ந்து சப்போர்ட் பண்ண முடிஞ்சதுண்டா தென் அவையோட ஒர்க் பண்ணுறேன் நான். இப்போ எங்களோட பழையாக்கள் முந்தைய சொல்லியிருக்கணும், அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சு என்ற மாதிரி இந்த உணவை அளவோட சாப்பிட்றன்றது சில பேரும் சொல்லிடணும், இன்றைக்கு மத்தியானம் 5 கறி 10 கறியோட நல்லா சாப்பிட்டேன் என்று சொல்லிவிடும், இரவு நல்ல சாப்பாடு பாட்டியிலே அப்படி என்று சொல்லிவிடும். ஆகவே இந்த அளவோட சாப்பிட்றது என்பது இந்த டயட் அல்லது எங்களோட ஆரோக்கியத்துக்கு இவ்வளவு தூரம் முக்கியமானது. அது மிக மிக முக்கியமானது. பிகாஸ் அளவுண்டா 2 விஷயமும் இருக்குது. கூடவும் சாப்பிட்றது அளவுக்கு மிஞ்சினது, பட் குறையவும் சாப்பிட்டா உங்களுக்கு தேவையான ஆரோக்கியமான சத்துகள் உடம்புக்கு சேராது. அப்போ அது அளவுன்றது தேவையான அளவில் எடுக்க வேணும் நாங்கள் சாப்பாடை இதுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ ஆரம்பத்தில் கடந்த வாரம் சொல்லியிருந்தீங்க சில சத்து வகைகள் தேவை என்று சொன்னீங்க, கொழுப்பு, நார்ச்சத்து இப்படி எல்லாம் சொன்னீங்க. ஆனால் நான் எப்படி அந்த அளவை நான் தெரிஞ்சு கொள்றது, இவ்வளவுதான் சாப்பிடணும்ன்றது எப்படி அறிஞ்சு கொள்றது? 2 முறை இருக்குது. ஒன்று உங்களுக்கு ஒரு தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு இவ்வளோ சாப்பிட்டோன்னா எனக்கு கொஞ்சம் போதுமான அளவில் இருக்குதுன்ட்டு வரும், அது உண்டு.
2வது வந்து நாங்கள் எங்களோட கோப்பையை எடுக்கும்போது அதில் வந்து அரைவாசியில் வந்து நாங்கள் மரக்கறி வகையில் வந்து சேர்த்துக்க வேணும். அதில் திருப்பி அந்த அரைவாசியை நாங்கள் ஸ்ப்ளிட் பண்ண வேணும். அந்த சின்ன குவாட்ரண்ட்டில் வர்ற அளவில் வந்து மாப்பொருள் சத்து வர வேணும். மற்ற குவாட்ரண்ட்டில் வந்து புரதச்சத்து வர வேணும். அண்டு பொதுவாக ஒரு ஜென்ரலாக வந்து அது சொல்லியிருக்கு. இதை பார்த்தீங்கன்னா ஹெல்த் கனடாவும் இதைத்தான் சொல்லியிருக்கு. ஆனால் அவன் ஒரு சில வித்தியாசம் என்னென்னா அந்த ஹாஃப் வெஜிடபிளாக ஃப்ரூட்டும் போட்டிருக்கீனா. இது சின்ன பிள்ளைகளுக்கு இது ஓகே, மற்றது வருத்தம் இல்லாத வயது போனவர்களுக்கும் இது ஓகே. பட் மிச்ச ஆக்களுக்கு நாங்கள் சவுத் ஏஷியன்ஸ் பர்டிகுலர்லி நாங்கள் ஸ்ரீலங்கன்ஸ் ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு வரைக்கும் எங்களுக்கு கொஞ்சம் டயபிட்டிஸ் வர்ற சான்சஸ் கூடனால நாங்கள் அந்த பழங்களையும் வந்து நாங்கள் ஒரு முறையில் தான் சாப்பிட வேணும். அப்படி நாங்கள் அரைவாசி பிளேட்டில் நாங்கள் பழம் சாப்பிட்டோம்னா எங்களுக்கு அதுவும் வந்து எங்களோட ஹெல்த்துக்கு சில வழியில் பாதிப்பை கொண்டு வரும். ஸோ நாங்கள் என்ன செய்ய வேணும்னா அந்த பழங்களை வந்து கொஞ்சம் பிரேக்ஃபாஸ்ட்டோட மற்ற இடைநேர சாப்பாட்டுக்கு வச்சுக்கொண்டு எங்களோட மெயின் மீல்ஸ், அதாவது எங்களோட லஞ்ச் அண்ட் டின்னர் மீல்ஸுக்கு அவசியம் வந்து அரைவாசி கோப்பையில் வந்து வெஜிடபிள்ஸ் அந்த நார் சத்து விலை முக்கியம். மற்றது வெஜிடபிள்ஸில் வர வைட்டமின்ஸ் மினரல்ஸும் சரியான முக்கியம். அண்டபடியாக அந்த ஹாஃப் அ பிளேட்டில் நாங்கள் அந்த வெஜிடபிள்ஸை சேர்த்து சாப்பிட்டோம்னா அந்த ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் எங்களோட ஹெல்த்துக்கு அது வெரி இம்பார்ட்டண்ட்டான ஒரு மாற்றம்னு நான் சொல்லுவேன். ஆரம்பத்தில் நான் சொன்ன மாதிரி இந்த விடயம் என்பது ஒரு நீண்ட டாபிக், நிறையவே பேசலாம் நேரம் இருக்கின்ற பொழுது. இருந்தாலும் நாங்கள் சுருக்கமாக ஒவ்வொரு வாரமும் இது தொடர்பாக சில விடயங்களை மட்டும் நாங்கள் பகிர்ந்து கொள்கின்றோம். ஆகவே நன்றி தேவகி குலேந்திரன். அந்த தகவலுக்கு நாங்கள் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். உங்கள் வாழ்க்கையின் வெற்றிக்கு ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டியில் இணையுங்கள். டாப் 5 ஹோம் லைஃப் புரோக்கரேஜ் இன் கனடா. புரோக்கர் ஆஃப் ரெக்கார்ட் செல்வா வெற்றிவேலின் அனுபவ பட்டறிவுடன் கூடிய பயிற்சி. 600க்கும் மேற்பட்ட முகவர்கள் நமது சமூகத்தில் 1000க்கும் மேற்பட்ட முகவர்களை உருவாக்கிய பெருமை. 4000 சதுர அடி பரப்பில் ஒரே கூரையின் கீழ் பிரைவேட் லெண்டிங், மோர்ட்கேஜ், இன்வெஸ்ட்மெண்ட், லா ஃபர்ம், இன்ஹவுஸ் ட்ரைனிங், நெட்வொர்க்கிங் ஈவென்ட்ஸ், செமினார்ஸ், இன்னும் பல. ரியல் எஸ்டேட் துறையில் உங்களை அடுத்த நிலைக்கு உயர்த்திட ஹோம் future reality. இது குட் ஈவினிங் கனடா. நேரம் டொரண்டோவிலே 9 மணி கடந்து 34 நிமிடம். இன்றைய நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா குரூப் ஸ்தாபனத்தினர். நன்றி தேவகி குலேந்திரன் அவர்களே. அவர் சொன்ன மாதிரி இந்த அளவோடு சாப்பிடுவது, அதோடு ஆரோக்கியமான உணவுகளை உண்பதற்கு டயட்டிஷியனுடைய ஆலோசனை தேவையா என்ற பற்றி சுருக்கமாக சொல்லியிருந்தார். ஆகவே நிச்சயமாக பயனுள்ள தகவலாக இருந்திருக்கும் உங்களுக்கு என்று நம்புகின்றோம். அடுத்ததாக கனேடிய நாணய மாற்று விகிதம். நாணய மாற்று விகிதத்தை பொறுத்தவரையில் இலங்கையை பொறுத்தவரையில் ஒரு சிறிய குறைவு ஒன்று இருக்கிறது. அதே போன்று இந்தியாவை பொறுத்தவரையில் 50% அதிகரித்திருக்கிறது. ஆகவே இன்றைய நாணய மாற்று விகிதம் எவ்வாறு இருக்கிறது பார்க்கலாம். கனேடிய நாணய மாற்று விகிதம் ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி. இலங்கை 166 இலங்கை ரூபா, இந்தியா 58.50 இந்திய ரூபா, அமெரிக்கா 0.80 அமெரிக்க டாலர், ஐரோப்பா 0.67 யூரோ, சுவிட்சர்லாந்து 0.74 சுவிஸ் பிராங்க், பிரித்தானியா 0.58 பிரித்தானிய பவுண்ட்ஸ், ஆஸ்திரேலியா 1.04 ஆஸ்திரேலிய டாலர், சிங்கப்பூர் 1.07 சிங்கப்பூர் டாலர். கனேடிய நாணய மாற்று விகிதம் ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி. We change lives for the better, especially when you need it most. We change lives by providing simple solutions. We believe in positive changes, peace of mind, and financial security. Life is for living, no matter what happens. Life 100. Protect what matters the most to you, your family, and your business. இது குட் ஈவினிங் கனடா. இன்றைய நிகழ்ச்சிக்கு அனுசரணை பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா குரூப் ஸ்தாபனத்தினர். நேரம் டொரண்டோவில் 9 மணி கடந்து 36 நிமிடம். 9:45 கனேடிய செய்திகளோடு துஷ்யந்தி குணரட்னம் அவர்கள் இணைந்து கொள்வார். அடுத்ததாக
கலையரங்கம். இன்றைய கலையரங்கத்தில் கனடாவில் தயாரித்து வெளியிடப்பட்ட ஒரு பாடல். ஈழத்து மெல்லிசை மன்னர்களில் ஒருவர் MP கோணேஷ் அவர்கள் பல பாடல்களுக்கு இசையமைத்திருக்கின்றார் ஆரம்பத்தில் இருந்து. இப்பொழுது 100 பாடல்களை தயாரித்து ஒளிப்பதிவு செய்து வெளியிடும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கின்றார். ஆகவே ஓரளவுக்கு இந்த பணி நிறைவடைய போகிறது. அந்த வகையில் இன்றைய பாடலும் அவருடைய இசையில் வெளிவந்த ஒரு பாடல். மிருதுஷா பாடிய இந்த பாடல் கிட்டத்தட்ட பல பாடல்கள் எங்களுடைய நிகழ்ச்சியில் அவருடைய இசையில் வந்த பாடல்கள் இடம்பெற்றிருக்கின்றன. ஆகவே வெகு விரைவில் நான் நினைக்கிறேன் இந்த கோவிட் தொற்று காரணமாக அவருடைய வெளியீடு இந்த வருடம் இடம்பெறலாம். கடந்த வருடம் இடம்பெறுவதாக இருந்தது, இந்த வருடமும் இடம்பெறுமா தெரியவில்லை. ஆகவே பொறுத்துதான் பார்க்க வேண்டும். இருந்தாலும் அவருடைய ஒவ்வொரு பாடல்களாக அவர் வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றார். 100 பாடல்களை உருவாக்கி வெளியிடுவதே அவருடைய நோக்கமாக இருக்கிறது. இந்த வகையில் அவருடைய இசையில் மிருதுஷா பாடிய ஒரு கனேடிய பாடல் பார்க்கலாம். எனது சொந்தங்கள் நீயே, உனது கவிதைகள் நானே. எனது சொந்தங்கள் நீயே, உனது கவிதைகள் நானே. தழுவும் மேகம் துளிகள் தூவும், நிலத்தின் காதல் தாயும் தீரும், இன்பத்தின் மனம் பிடிக்கும். இசையோடு தமிழாய் நிலவோடு முகிலாய் உறவாகி சேர்ந்திருப்போம். நீ பேசும் வார்த்தை நெஞ்சுக்குள் கவிதை நிதமன்பில் பூத்தோகுமே. இசையோடு தமிழாய் நிலவோடு முகிலாய் உறவாகி சேர்ந்திருப்போம். நீ பேசும் வார்த்தை நெஞ்சுக்குள் கவிதை நிதமன்பில் பூத்தோகுமே. எனது சொந்தங்கள் நீயே, உனது கவிதைகள் நானே. எனது சொந்தங்கள் நீயே, உனது கவிதைகள் நானே.
MP Accounting and Finance Services. உங்கள் வரி தேவை, வியாபார கணக்கு எதுவாயினும் திறமை, அனுபவம், தேர்ச்சி பெற்ற கணக்காளர் அரி அரிஹரன். MP Accounting and Finance Services. Corporate Tax, Personal Tax Planning, Accounting, Financial Statements, Business Plans அனைத்துக்கும் இந்த துறையில் அனுபவம் வாய்ந்தவர் அரி அரிஹரன். Chartered Professional Accountant. ஸ்காப்ரோவிலே பிரிமிலியன் ப்ரோக்ரஸ் சந்திப்பில் MP Accounting and Finance Services 416-293-1616 அல்லது www.aricpa.ca என்ற இணையத்தில் விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம். இது குட் ஈவினிங் கனடா. இன்றைய நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா குரூப் ஸ்தாபனத்தினர். நன்றி மிருதுஷா மற்றும் இசையமைப்பாளர் கோனேஷ், MP கோனேஷ் அவர்களுக்கும். வெகு விரைவில் 100 பாடல்கள் அடங்கிய வெளியீடு எதிர்பார்க்கலாம். காலநிலையை பொறுத்தவரையில் டொரண்டோவில் இன்று ஒரு நல்ல காலநிலையாக இருந்தது. கடுமையான வெயிலும் இல்லாமல் ஒரு நீண்ட நாட்களுக்கு பின்பு வெளியிலே ஒரு சாதாரண சட்டையோட போகக்கூடிய மாதிரி இருந்தது. ஆகவே நாளை காலநிலை எவ்வாறு இருக்க போகிறது ஒரு சில நகரங்களில் பார்க்கலாம். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டியின் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நிலவும் காலநிலை. டொரண்டோவில் அதிகூடிய வெப்பநிலை 18 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 11 பாகை செல்சியஸ். நாளைய நாள் மழைக்குரிய நாளாக தென்படுகிறது. ஒட்டோவாவில் அதிகூடிய வெப்பநிலை 22 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 12 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் நிறைந்த நாளாக இருக்கும். மான்ட்ரியலில் அதிகூடிய வெப்பநிலை 22 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 11 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி பிரகாசமாக இருக்கும். கல்கரியில் அதிகூடிய வெப்பநிலை 12 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 0 கீழே 3 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி நிறைந்த நாளாக இருக்கும். வான்கூவரில் அதிகூடிய வெப்பநிலை 7 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 3 பாகை செல்சியஸ். நாளைய நாள் மழைக்குரிய நாளாக தென்படுகிறது. ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டியின் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நிலவும் காலநிலை. காலநிலையை பார்த்திருப்பீர்கள். டொரண்டோவில் நாளை மழையாக இருக்கிறது. இருந்தாலும் சனிக்கிழமை நல்ல ஒரு காலநிலையாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. இருந்தாலும் மான்ட்ரியல், ஒட்டோவாவை பொறுத்தவரையில் நல்ல காலநிலையாக இருக்கும். சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் நிறைந்த நாளாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இப்பொழுது நேரம் டொரண்டோவிலே இரவு 9:45. துஷ்யந்தி குணரட்னம் அவர்கள் கனேடிய செய்திகளோடு இணைந்து கொள்கின்றார். வணக்கம். இன்று ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி வியாழக்கிழமை. கொலம்பியா குரூப் ஆதரவில் goodevningcanada.com, தேசியம்நேஷன்.com ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். கனேடிய அரசாங்கத்தின் இந்த மாத வரவு செலவு திட்டம் கோவிட் தொற்றுக்கு பிந்தைய பொருளாதார மீட்சிக்கான களத்தை அமைப்பதற்கான முயற்சிகளுடன் தொற்றை சமநிலைப்படுத்தும் வகையில் அமையும் என தெரிவிக்கப்படுகிறது. லிபரல் அரசாங்கத்தின் வரவு செலவு திட்டம் எதிர்வரும் 19ஆம் தேதி சமர்ப்பிக்கப்பட உள்ளது. 2 வருடங்களில் ஜஸ்டின் ட்ரூடோ அரசாங்கம் சமர்ப்பிக்க உள்ள முதலாவது வரவு செலவு திட்டம் இதுவாகும். இன்று வரையான தொற்று எதிர்ப்பு திட்ட செலவினங்களின் முழு கணக்கையும் இந்த வரவு செலவு திட்டம் முன்வைக்கும் என அரசு தரப்பு வட்டாரங்கள் கூறுகின்றன. கனடாவின் முதல் பெண் நிதி அமைச்சரின் முதலாவது வரவு செலவு திட்டமாக இது அமைய உள்ளது. கியூபெக் மாகாணத்தில் 4 பகுதிகளில் ஏற்கனவே அமலில் உள்ள முடக்க நடவடிக்கைகள் தொடரவுள்ளது. தொடரும் கோவிட் தொற்றின் பரவலை கட்டுப்படுத்தும் வகையில் இந்த நகர்வு என்று அறிவிக்கப்பட்டது. அதேவேளை மான்ட்ரியலிலும் லவாலிலும் இரவு 8 முதல் ஊரடங்கு உத்தரவு அமல்படுத்தப்பட உள்ளது. இந்த அறிவித்தல்களை இன்று மாலை கியூபெக் முதல்வர் பிரான்சுவா லெகால்ட் வெளியிட்டார். இந்த புதிய நடவடிக்கைகள் ஏப்ரல் மாதம் 18ஆம் தேதி வரை அமலில் இருக்கும் என அறிவிக்கப்படுகிறது. ஒன்டாரியோ மாகாணத்தில் இன்று நள்ளிரவு முதல் அவசரகால நிலை அமல்படுத்தப்பட்டுள்ளது. அதிகரித்து வரும் கோவிட் தொற்றின் பரவலை கட்டுப்படுத்தும் வகையில் இந்த நகர்வை மாகாண அரசாங்கம் அமல்படுத்தியுள்ளது. அதேவேளை வீட்டில் இருக்கும் கட்டுப்பாடுகளும் தற்போது ஒன்டாரியோவில் நடைமுறையில் உள்ளது. 28 நாட்களுக்கு இந்த அவசரகால நிலை ஒன்டாரியோவில் நீடிக்க உள்ளது. கோவிட் தொற்று காரணமாக அமல்படுத்தப்படும் 3வது அவசரகால நிலை பிரகடனம் இதுவாகும். கியூபெக் மாகாணத்தில் வெளிப்புற நடவடிக்கைகளின் போதும் வேலைத்தளங்களிலும் முகமூடி அணிவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. கோவிட் தொற்றின் பரவலை கட்டுப்படுத்தும் வகையில் இந்த கட்டுப்பாடு அறிவிக்கப்பட்டுள்ளது.
இந்த வாரம் மாகாணத்தின் தொற்று கட்டுப்பாட்டின் ஒரு அங்கமாக இந்த அறிவித்தல் வெளியாகியுள்ளது. கியூபெக்கில் நேற்றைய தினத்துடன் 12,000க்கும் அதிகமான தொற்றின் புதிய திரிவுகள் அறிவிக்கப்பட்டன. இந்த நிலையில் புதிய கட்டுப்பாடுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. கோவிட் தொற்றின் மத்தியில் கனடாவின் சராசரி வீட்டின் விலை 25% உயர்ந்துள்ளது என தரவுகள் சுட்டிக்காட்டுகின்றன. CRA எனப்படும் கனேடிய ரியல் எஸ்டேட் சங்கம் வெளியிட்ட தரவுகளின் அடிப்படையில் இந்த விவரம் வெளியாகியுள்ளது. பிப்ரவரி மாதம் 2020 ஆண்டுடன் பிப்ரவரி மாதம் 2021 ஆண்டுக்கான சராசரி வீட்டின் விலைகளை ஒப்பிடும்போது 25% அதிகரிப்பு இருப்பது தெரியவந்துள்ளது. கனடாவில் வீடொன்றின் சராசரி விலை இந்த ஒரு வருட காலத்தில் $5,42,484 இருந்து $6,78,091 உயர்ந்துள்ளது. இவற்றில் மிகப்பெரிய விலை அதிகரிப்புகள் நார்த் வெஸ்ட் டெரிட்டரிஸ், நோவா ஸ்கோஷியா, ஒன்டாரியோ, கியூபெக், நியூ பிரன்ஸ்விக் ஆகிய பிராந்தியங்களிலும் மாகாணங்களிலும் பதிவாகியுள்ளன. கனடாவில் இன்று 8,000 வரையிலான புதிய கோவிட் தொற்றுகள் பதிவாகியுள்ளன. ஒன்டாரியோவில் 3,000க்கும் அதிகமான தொற்றுகளும், கியூபெக், ஆல்பர்டா, பிரிட்டிஷ் கொலம்பியா ஆகிய மாகாணங்களில் முறையே 1,000க்கும் அதிகமான தொற்றுகளும் இன்று பதிவாகியுள்ளன. ஒன்டாரியோவில் 3,295, கியூபெக்கில் 1,609, ஒன்டாரியோவில் ஆல்பர்டாவில் 1,429, பிரிட்டிஷ் கொலம்பியாவில் 1,293, சஸ்கச்சுவானில் 205, மனிடோபாவில் 139, நியூ பிரன்ஸ்விக்கில் 7, நோவாஸ்கோஷியாவில் 5, நியூஃபவுண்ட்லேண்ட் லேப்ரடோரில் 1, பிரின்ஸ் எட்வர்ட் ஐலண்டில் 1 என இன்றைய தொற்றுகள் பதிவாகியுள்ளன. இதன் மூலம் கனடாவில் இன்று மொத்தம் 7,984 புதிய தொற்றுகள் பதிவாகியுள்ளன. ஒன்டாரியோவில் 19, கியூபெக்கில் 9, ஆல்பர்டாவில் 3, பிரிட்டிஷ் கொலம்பியாவில் 2, சஸ்கச்சுவானில் 2 என இன்று மரணங்களும் அறிவிக்கப்பட்டுள்ளன. இதனுடன் கனடாவில் 10,36,023 தொற்றுகளும் 23,211 மரணங்களும் அறிவிக்கப்பட்டதுடன் 9,48,382 பேர் சுகமடைந்துள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கொலம்பியா குரூப் ஆதரவிலான இன்றைய கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் இரவு எமது யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். இது குட் ஈவினிங் கனடா. நன்றி துஷ்யந்தி குணரட்னம் கனேடிய செய்திகளுக்கு. டொரண்டோவிலே நேரம் 9 மணி கடந்து 50 நிமிடம். இன்றைய நிகழ்ச்சிக்கு அனுசரணையை வழங்கியவர்கள் பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா குரூப் ஸ்தாபனத்தினர். வெகு விரைவில் குட் ஈவினிங் கனடாவில் வார இறுதி நாட்களில் கால்-இன் ஷோ, அதாவது உரையாடல் மூலமாக பல தகவல்களை பகிர்ந்து கொள்ளும் வகையில் நீங்களும் இணைந்து கொண்டு கேள்விகளை கேட்க முடியும். பல விடயங்கள், குறிப்பாக வைத்திய துறையாக இருந்தாலும் சரி, அல்லது வருமான வரி தொடர்பானதாக இருந்தாலும் சரி, காப்புறுதி தொடர்பானதாக இருந்தாலும் சரி, சரியான முகவர்களை அழைத்து வந்து அவர்கள் மூலமாக உங்களுக்கு பல தகவல்களை பகிர்ந்து கொள்ளவிருக்கின்றோம். ஆகவே விரைவில் அதை எதிர்பார்க்கலாம். அதோடு தொடர்ச்சியாக எங்களுடைய செய்திகள், தகவல்களை பார்க்கின்றவர்கள் நீங்கள் உங்களுடைய நண்பர்கள், உறவினர்களோடு எமது செய்திகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9 மணியிலிருந்து 10 மணி வரை ஃபேஸ்புக், யூடியூப், IPTVயின் ஊடாக குட் ஈவினிங் கனடா உங்களை நாடி வருகிறது. ஆகவே தொடர்ந்து ஆதரவு வழங்குகின்ற விளம்பரதாரர்களுக்கும் இந்த நேரத்தில் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். விரைவில் 200வது நிகழ்ச்சியை குட் ஈவினிங் கனடா நிறைவு செய்ய இருக்கிறது என்ற செய்தியையும் நாங்கள் பகிர்ந்து கொண்டு இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றோம். மீண்டும் நாளை வெள்ளிக்கிழமை மற்றும் ஒரு குட் ஈவினிங் கனடா மூலம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், குட் நைட்.